வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். விக்சித் பாரத்ஜி ராம்ஜி 125 நாள் வேலை திட்டம். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நேரில் சென்று பார்வையிட்டார். பாரதிய ஜனதா கட்சி ஒரு மோசடி கட்சி. 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். புதுவையின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆவேச பேச்சு. விழுப்புரத்தில் பேருந்து படிக்கட்டில் தொங்கிக் கொண்டு சாலையில் கால்களை தேய்த்தபடி பயணம் செய்த மாணவர்களை கண்டித்த நடத்துனரை மது போதையில் இளைஞர்கள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருபுவனை ஆரம்ப சுகாதார மையத்தில் புகுந்த நல்ல பாம்பு. மருத்துவமனைக்கு வந்தவர்கள் பதறி அடித்து ஓடியதால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். விக்சித் பாரத்ஜி ராம்ஜி 125 நாள் வேலை திட்டத்தின் கீழ் நெட்டப்பாக்கம் மற்றும் சோரியாங்குப்பத்தில் நடைபெற்று வரும் பணிகளை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பார்வையிட்டார். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கால்வாய் தூர்வாரும் பணிகளை பார்வையிட்டு பணியில் ஈடுபட்டிருந்த பெண்களோடு கலந்துரையாடினார் கவர்னர் கைலாஷ்நாதன். அங்கு நடைபெற்று வரும் பணிகள் குறித்து அவர் அப்போது கேட்டறிந்தார். மொத்த வேலை நாட்கள், அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் ஊதியம், ஊதியம் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் விவரம், அவர்களுக்கு இருக்கும் சிரமங்கள் ஆகியவை குறித்து கேட்டறிந்தார். அங்கு வைக்கப்பட்டிருந்த முதல் உதவி பெட்டகம் மற்றும் பதிவேடுகளை அவர் அப்போது பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து சோரியாங்குப்பத்தில் நடைபெற்று வரும் அறுவடை களம் மற்றும் நெல் சேமிப்பு கிடங்கு கட்டுமான பணிகளை அவர் பார்வையிட்டார். இங்கு பணியிலிருந்த தொழிலாளர்களிடம் அவர் கலந்துரையாடினார். அவர்கள் கொண்டு வந்திருந்த மதிய உணவை பார்வையிட்டு அதனை சுவைத்து உண்டு மகிழ்ந்தார். பாரதிய ஜனதா கட்சி ஒரு மோசடி கட்சி என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டுமென முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆவேசமாக கூறியுள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. கூட்டத்தில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரியில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட லட்சிய ஜனநாயக கட்சியினர் புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் போட்டியிடுவோம், மக்களுக்கு நல்லது செய்வோம் என்றார்கள். ஆனால் நாங்கள் அந்த கட்சியை பாஜகவின் பி டீம் என கூறினோம். ஆனால் அக்கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பாஜகவிற்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் தாங்கள் தனி கட்சி என்று கூறினார். மேலும் கட்சி ஆரம்பித்து நாங்கள் 30 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்துவோம், நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம், நான் தான் முதல்வர் என்று கூறினார். ஆனால் கடந்த 15 தினங்களுக்கு முன்பு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் மற்றும் அவரது தந்தை மார்ட்டினை அமித்ஷா டெல்லிக்கு அழைத்து பேசியுள்ளார். அவர்கள் மீது அமலாக்கத்துறையில் 37 வழக்குகள் உள்ளன. கடந்த 2 வருடங்களில் மட்டும் ரூபாய் 1600 கோடி வரி ஏய்ப்பு செய்ததற்காக அபராதம் கட்டியுள்ளனர். பாஜக மிகவும் மோசமான கட்சி. மார்ட்டின் குடும்பத்திடமிருந்து பாஜக தேர்தல் நிதியாக 3900 கோடி ரூபாய் பெற்றுள்ளனர். தேர்தல் நிதி போதாது என்று அபராதம் மூலமாக 1600 கோடி பாஜக பெற்றுள்ளது. ஆனால் தற்போது அமித்ஷா அவர்களை அழைத்து, எங்களுடன் கூட்டணி வாருங்கள், உங்களுக்கு 2 சீட்டு தான் கொடுப்போம், அல்லது உங்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்து விடுங்கள், இல்லையென்றால் நீங்கள் புதுச்சேரியை விட்டு வெளியேறி தமிழகத்துக்கு சென்றுவிட வேண்டும் என அமித்ஷா கூறியுள்ளதாக நாராயணசாமி தெரிவித்தார். இதனால் புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் செய்வதறியாமல் திகைத்து போய் உள்ளார் என்றும் கூறியுள்ளார். புதுச்சேரியை தான் சிங்கப்பூராக மாற்றுவேன், ஊழலை ஒழிப்பேன் என சொன்ன ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அமித்ஷா அழைத்து மிரட்டியதால் தற்போது ரங்கசாமி காலில் விழுந்துள்ளார். தற்போது அவர்களுடன் கூட்டணி சேர்ந்துவிட்டு ரங்கசாமியை புகழ்ந்து பேசுவாரா? பாஜக நம்பர் 1 ஃப்ராடு கட்சி. இவர்கள் அனைவரையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டுமென நாராயணசாமி கூறினார். விழுப்புரத்தில் பேருந்து படிக்கட்டில் தொங்கிக் கொண்டு சாலையில் கால்களை தேய்த்தபடி பயணம் செய்த மாணவர்களை கண்டித்த நடத்துனரை மது போதையில் இளைஞர்கள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரத்தில் இருந்து பன்ருட்டி நோக்கி சென்ற அரசு பேருந்தில் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பயணம் செய்துள்ளனர். அப்போது பேருந்தில் பயணம் செய்த மாணவர்கள் உள்ளே செல்லாமல் படிக்கட்டில் தொங்கியவாறும் சாலையில் கால்களை தேய்த்தபடியும் ஆபத்தான முறையில் பயணம் செய்துள்ளனர். இதனை கவனித்த பேருந்தின் நடத்துனர் மதன்
மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்களை கடுமையாக எச்சரித்து உள்ளே ஏறி வரும்படி கண்டித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் பேருந்தில் நடந்த சம்பவம் மற்றும் நடத்துனர் தங்களை கண்டித்தது குறித்து செல்போன் மூலம் தங்களது ஊர் நண்பர்களுக்கு தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பேருந்து வெள்ளியனூர் பேருந்து நிறுத்தத்திற்கு வந்தபோது மது போதையில் இருந்த இரு இளைஞர்கள் பேருந்தில் ஏறி நடத்துனர் மதனிடம் தகராறில் ஈடுபட்டு அவரை கடுமையாக தாக்கியும் பேருந்தை உடைத்தும் நடத்துனருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவத்தால் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் அச்சத்தில் உறைந்தனர். மேலும் போதையில் இருந்த அந்த இளைஞர்கள் பேருந்தில் இருந்து கீழே இறங்கிய பின் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தாக்குதலில் காயமடைந்த நடத்துனர் மதன் சிகிச்சைக்காக பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ள நிலையில் இச்சம்பவம் குறித்து விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த வளவனூர் காவல் நிலைய போலீசார் பேருந்து நடத்துனரை மது போதையில் தாக்கிய நபர்கள் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருபுவனை ஆரம்ப சுகாதார மையத்தில் புகுந்த நல்ல பாம்பினால் மருத்துவமனைக்கு வந்தவர்கள் பதறி அடித்து ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் உள்ள திருபுவனை ஆரம்ப சுகாதார மையத்தில் நேற்று காலை 10 மணி அளவில் நல்ல பாம்பு ஒன்று மருத்துவமனை வளாகத்தில் உள்ள சில்வர் அலமாரியில் உள்ளே புகுந்தது. அதனை பார்த்த சுகாதார ஊழியர்கள் பாம்பை கண்டு பயந்து அங்கும் இங்கும் ஓடினார்கள். அப்போது மருத்துவமனைக்கு வந்திருந்த நோயாளிகள் ஒரு சிலர் நல்ல பாம்பை பார்த்து பயந்து ஓடினார்கள். இந்த நிலையில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து திருபுவனை தொகுதி JCM மக்கள் மன்ற பேரிடர் மீட்புக் குழுவைச் சேர்ந்த இளைஞர்கள் அந்த இடத்திற்கு வந்திருந்து பாம்பு பிடிக்கும் இடுக்கி வலை கம்பி கொண்டு 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு நல்ல பாம்பு பிடிக்கப்பட்டு அருகில் இருந்த தோப்பு வனப்பகுதியில் விடப்பட்டது. பாம்பு பிடிக்கப்பட்ட பிறகு சுகாதார ஊழியர்கள், மருத்துவர்கள், நோயாளிகள் நிம்மதியடைந்தனர். இதனால் மருத்துவமனை வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி மக்களுக்கு பல்வேறு கட்டங்களாக லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இன்று லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ரெயின்போ நகர், சுதந்திர பொன்விழா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம், பிரஷர் குக்கர், மிக்சி, மின் அடுப்பு, தவா உள்ளிட்ட பல்வேறு வீட்டு உபயோகப் பொருட்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது பொதுச் செயலாளர் துரைசாமி, பிரபாகரன், JCM மக்கள் மன்ற தலைவர் ரேகன் ஜான்குமார், மண்டல பொதுச் செயலாளர்கள் விஜயராஜ், மாநில செயலாளர் ரவி ராஜாராம் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் மதில் சுவர் மற்றும் கல்லூரியில் தேவையான அவசர பணிகள் மற்றும் கல்லூரி நூலக வளாகத்தில் விடுபட்ட ஜன்னல்களுக்கு பிளாஸ்டிக் கதவுகள் மற்றும் ஆன்டிஸ்கிட் வெட்ரிஃபைட் ஃப்ளோரிங் டைல்ஸ் அமைக்கும் பணிகள் சுமார் 60 லட்சம் ரூபாயில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் அமைந்துள்ள பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் வடக்கு புறமும் வடகிழக்கு புறமும் உள்ள பழுதடைந்த மதில் சுவர் மற்றும் கல்லூரியில் தேவையான அவசர பணிகள் மற்றும் கல்லூரி நூலக வளாகத்தில் விடுபட்ட ஜன்னல்களுக்கு பிளாஸ்டிக் கதவுகள் மற்றும் ஆன்டிஸ்கிட் வெட்ரிஃபைடு ஃப்ளோரிங் டைல்ஸ் அமைக்கும் பணிகள் சுமார் 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ள மதிப்பீடு செய்யப்பட்டு அதற்கான அரசாணை வழங்கப்பட்டு இன்று பணிகள் தொடங்குவதற்கான பூமி பூஜையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அவர்கள் கலந்து கொண்டு பணியை தொடங்கி வைத்தார். மேலும் விளையாட்டு மைதானத்தில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள மின் விளக்குகளை இன்று செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சிறப்பு கட்டடம் பிரிவு 2 திரு S பக்தவச்சலம் அவர்களும், உதவி பொறியாளர் திரு P வேல்முருகன் அவர்களும், இளநிலை பொறியாளர் திருமதி பிரியதர்ஷினி அவர்களும், கல்லூரி முதல்வர் திரு மதிவாணன் அவர்களும் மற்றும் பேராசிரியர்களும், மாணவிகளும், சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்களும், NR காங்கிரஸ் நிர்வாகிகளும், உறுப்பினர்களும் மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் சிறப்பித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள்.
இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. இனி விரிவான செய்திகள். அரசு ஆரம்ப பள்ளி அரியூர் வட்டம் 5 இன்று மழலையர் வகுப்பிற்கான காய்கனி தின விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு முன்னிலையாக ரமேஷ் தலைமை ஆசிரியர், சிறப்பு விருந்தினராக புவியரசன் 5ஆம் வட்ட ஆய்வாளர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் பெற்றோர் சங்க தலைவர் திரு முருகன், பள்ளி மேலாண் குழு தலைவர் திரு மணிகண்டன், நந்தினி மற்றும் மாணவ மாணவியர், பெற்றோர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியைகள் திருமதி பிரபாவதி, கலாவதி, கிருத்திகா, மழலையர் வகுப்பு ஆசிரியை பாக்கியலட்சுமி மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் உள்ள மயிலம் பாதை பகுதியில் சிமெண்ட் சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் கொம்யூன் பஞ்சாயத்து நிதியின் கீழ் 27,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் உள்ள மயிலம் பாதை மேற்கு லே அவுட்டுகளுக்கு சிமெண்ட் சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் தங்கராசு மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், JCM மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் மற்றும் நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஃபாதர் ஏ. பால் அவர்கள் தலைமையில் கிறிஸ்தவ சர்ச் தலைவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த சந்திப்பின் போது புதுச்சேரியில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களையும் முறையாக பராமரிப்பது தொடர்பாக விரிவாக விவாதிக்கப்பட்டது. தேவாலயங்களின் அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணிகள் குறித்து கருத்துக்கள் பரிமாறப்பட்டு அதற்கான தீர்வுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் கிறிஸ்தவ சமூகத்தின் நலனுக்காக தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமென சர்ச் தலைவர்கள் வலியுறுத்தினர். இதற்கு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் உரிய கவனம் செலுத்தி தேவையான ஆதரவு வழங்கப்படும் என உறுதியளித்தார். திருபுவனை தொகுதி நல்லூர் கிராமத்தில் தமிழர் திருநாள் விழா மற்றும் ஸ்ட்ரைக்கர்ஸ் கிரிக்கெட் கிளப் நடத்தும் 7ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி நடத்தி வெற்றி பெற்ற அணிகளுக்கு மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா வழிகாட்டுதலின்படி தொகுதி செயலாளர் செல்வ பார்த்திபன் முன்னிலையில் பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுவை மாநிலம் திருபுவனை தொகுதி நல்லூர் கிராமத்தில் தமிழர் திருநாள் விழா மற்றும் ஸ்ட்ரைக்கர்ஸ் கிரிக்கெட் கிளப் நடத்தும் 7ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி நடத்தி வெற்றி பெற்ற அணிகளுக்கு மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா வழிகாட்டுதலின்படி தொகுதி செயலாளர் செல்வ பார்த்திபன் முன்னிலையில் பரிசுகளை தொகுதியின் கழக வேட்பாளர், மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன் அல்லிமுத்து வழங்கினார். இதில் நல்லூர் கிளை செயலாளர் கந்தன், மாநில சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் சையத், மதகுடிப்பட்டு கிளை செயலாளர் வடிவேலன், மித்திரன், விஸ்வநாதன், நல்லூர் பிரசாத், டேவிட், ஸ்ரீதர், சுந்தர், ராஜ், அகிலன் உட்பட பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் அலுவலகத்தை நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகி கௌதம் குமார் ஏற்பாட்டில் நடைபெறும் நிகழ்ச்சியில் JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர்கள் சுரேஷ், JCM மக்கள் மன்ற பொருளாளர் அயூப் கான், அரியாங்குப்பம் தொகுதி நிர்வாகி NR வாழ்முனி, நடிகர் தாடி பாலாஜி உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் 3000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அனைவருக்கும் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பை லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வழங்கினார். முன்னதாக விழா அரங்கிற்கு அருகே உள்ள ஸ்ரீ புற்றுமாரியம்மன் கோவிலில் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சாமி தரிசனம் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் நடிகர் தாடி பாலாஜி பேசுகையில், தான் எவ்வளவோ கூட்டத்திற்கு சென்றுள்ளதாகவும், ஆனால் இங்குதான் அனைவரும் இன்முகத்துடன் வந்துள்ளீர்கள். அதற்கு காரணம் என் அண்ணன் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தான். அவர் உங்களுக்கு தொடர்ந்து நல்லது செய்வார் என்று கூறினார். நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பேசுகையில், அரசியலுக்கு ஏன் வந்துள்ளோம் என்றால், இங்கு நிறைய மக்கள் பின்தங்கி உள்ளனர். கழிவுநீர் கலந்த குடிநீரால் பாதிக்கப்பட்ட பகுதியும் இந்த உருளையன்பேட்டை தான். ஆட்சியாளர்கள் எதையும் கண்டுகொள்வதில்லை. அனைவருக்கும் நல்ல கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும். அதற்காகத்தான் தாங்கள் வந்துள்ளோம் என்று ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கூறினார். NR காங்கிரஸ் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினரும் அக்கட்சியின் சிறுபான்மையினர் அணியின் மாநில செயலாளருமான அப்துல் வகாப் தனது ஆதரவாளர்களுடன் பல்வேறு தொகுதிகளைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களுடன்
என்ஆர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து எல்ஜேகேவில் இணைந்தனர். லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி ஏற்பாட்டில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினரும் அக்கட்சியின் சிறுபான்மையினர் அணியின் மாநில செயலாளருமான அப்துல் வகாப் தனது ஆதரவாளர்களான பல்வேறு தொகுதிகளைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களுடன் என்ஆர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து எல்ஜேகேவில் இணைந்தார். ஷர்புதீன், யாசின், பக்ருதீன், சதாம் ஹுசேன், அஷ்ரப் அலி, முஜிப் ரஹ்மான், பஷீர் குரோஷி, ஷாகுல் அமீத், அப்துல் கலாம், அப்துல் ரியாஸ், நூர் முகமது, ஷபீர் உள்ளிட்டோர் இதில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சியின் போது தட்டாஞ்சாவடி தொகுதி லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் ஜெய்சங்கர் மற்றும் ராஜா உடனிருந்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயத்தின் 82ஆம் ஆண்டு தைப்பூச காவடி திருவிழா நடைபெற உள்ளதை முன்னிட்டு அதற்கான அழைப்புதழை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களிடம் ஊர் தலைவர் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் காலந்தோட்டம் வீதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயத்தின் 82ஆம் ஆண்டு தைப்பூச காவடி திருவிழா நடைபெற உள்ளதை முன்னிட்டு அதற்கான அழைப்புதழை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களிடம் ஊர் தலைவர் செல்வம் மற்றும் பொதுமக்கள் நேரில் வழங்கினர். இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்யுமாறு அவர்கள் அன்புடன் அழைப்பு விடுத்தனர். இந்த நிகழ்ச்சியின் போது லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகி வாழுமுனி உடனிருந்தார். மீண்டும் முதன்மை செய்திகள். விக்சித் பாரத் ஜி ராம்ஜி 125 நாள் வேலை திட்டம். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நேரில் சென்று பார்வையிட்டார். பாரதிய ஜனதா கட்சி ஒரு மோசடி கட்சி. 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். புதுவையின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆவேச பேச்சு. விழுப்புரத்தில் பேருந்து படிக்கட்டில் தொங்கிக் கொண்டு சாலையில் கால்களை தேய்த்தபடி பயணம் செய்த மாணவர்களை கண்டித்த நடத்துனரை மது போதையில் இளைஞர்கள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருபுவனை ஆரம்ப சுகாதார மையத்தில் புகுந்த நல்ல பாம்பு. மருத்துவமனைக்கு வந்தவர்கள் பதறி அடித்து ஓடியதால் பரபரப்பு. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.